இருக்குது. பட் எனிவே இதோட முதல் மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மலை தான். அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி நம்ம போனோம். ரொம்ப வெயில் அடிக்கும். ஒரு பேசிக்காக தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வழுக்கு பாறை நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லாப்பியான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திடீர்னு நிறைய வந்து பெப்பர் ட்ரீஸும் பயங்கரமாக வந்து பேம்பூ ட்ரீஸும் இருக்குங்கிறாங்க. ஸோ மிளகு மரங்களும் பேம்பு மூங்கில் மரங்களும் நிறைய இருக்கிறது வந்து ரெண்டாவது லேயர். இது வந்து நம்ம ஊருக்குள்ள கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு எனக்கு இது கேட்குறது. நான் சொன்னேன் அது போனதில்லை, கேள்விப்பட்ட விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுனை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சுனைனா வந்து இந்த மலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் போயிருந்தோம், இல்லை காட்டுக்குள்ளே கொஞ்சம் போனால் கூட தெரியும். மலையில் வந்து திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி சேர்ந்துருக்கும், ஒரு ஊற்றுலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல, அதை சுனைன்னு சொல்லுவாங்க. கைத்தட்டி சுனைன்னு ஒன்று வந்து ரெண்டாவது மலையில் இருக்குது, ரெண்டாவது ஸ்டெப் போகிறப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிற கைத்தட்டி சுனை என்னன்னா கைத்தட்டினா அங்கே வந்து தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ அங்கே பைப்லாம் வச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து கைத்தட்டினா தண்ணி வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் கேட்குறதுக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தாலும் பர்சனலாக பார்க்கலங்கிறதுனால அதுக்கு வவுச் பண்ணல. பட் சொல்கிறாங்க, பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இங்கே மூன்றாவது மலையில் வந்து நான் சொன்னேன் கைத்தட்டி சுனை. அதுக்கப்புறம் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து இங்கே இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த பேர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பற்றி நான் தனியாக வேணால் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னா சொல்லுங்கள். நான் அவரை பற்றி வாசிச்சது கிடையாது. பட் நம்ம ஊர் கதைகளில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன். அவர் வந்து அங்கே வாழ்ந்ததாகவும் அதனால அவருக்கு அங்கே அவரோட பேரில் வந்து அங்கே இன்னொரு தண்ணி சேர்ந்துருக்கிற ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து முருகன் வந்து அவர் கண்ணு முன்னாடி தோன்றியதா ஒரு நம்பிக்கை இருக்குது. இவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கப்போ முருகன் வந்து அந்த சித்தர் முன்னாடி இந்த மூன்றாவது மலையில தோன்றியதா சொல்றாங்க. ஸோ இந்த மூணாவது மலையோட ஸ்பெஷாலிட்டி அது. நாலாவது மலை என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு லேண்ட்ஸ்கேப் வந்து இப்படி மேலே ஏற ஒரு மலையில ஏறுறப்போ ஒரு சின்ன சில்னஸ் வரும்ல. பட் நாலாவது மலையில வந்து கம்ப்ளீட்டா கோல்டாக ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க. ஸோ ஃபோர்த் மலையில வந்து ஃபுல்லா வந்து கிராஸ் லேண்டா இருக்கும். அட் த சேம் டைம் மக்கள் வந்து ஒரு நல்ல ஏரி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸா இருக்குங்கிறாங்க. அண்ட் ஒட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சித்தரோட சமாதியும் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து வந்து அஞ்சாவது மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமன் களி உருண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய உருண்டை ஷேப்ல இருக்குங்கிறதுனால பீமன் களி உருண்டைங்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து இங்கே தங்கினதா சொல்றாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம குணா கேவ்ஸை பற்றி பேசியிருந்தோம். அந்த குணா கேவ்ஸ் வந்து முன்னாடி பாண்டவர்கள் வந்து அங்கே தங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கதை சொன்னாங்க. இங்கே என்னன்னா வெள்ளிங்கிரி மலையை பற்றி அந்த மலையிலுமே வந்து பாண்டவர்கள் தங்கியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இத்தனை கதையில வந்து பாண்டவர்கள் வந்து ஒரு வருஷம் யாரு கண்ணுக்குமே தெரியாம சுத்திட்டு இருக்கணும்னு கதை இருக்குது. அப்போ வந்து அவங்க இங்கெல்லாம் தங்கினாங்களான்னு கதைகள் வந்து இந்த மாதிரி இன்டர்லிங்டா இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். கொடைக்கானல் மலையில இருக்கிற குணா கேவ்ஸ் வந்து ஒரு காலத்துல பாண்டவர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த மலையிலையுமே அஞ்சாவது மலையில வந்து பாண்டவர்கள் இங்க வாழ்ந்ததா இங்க இருக்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க காட்டுக்குள்ள அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் 5 வருஷம் அந்த அஞ்சாவது மலையில அவங்க பாண்டவர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அதனால அந்த பீமன் அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குகை இருக்குன்னா அந்த குகைக்குள்ள கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்து தங்க முடிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குகை இருக்குது. பட் எனிவே இதோட முதல் மலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மலை தான். அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி நம்ம போனோம். ரொம்ப வெயில் அடிக்கும். ஒரு பேசிக்காக தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வழுக்கு பாறை நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லாப்பியான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திடீர்னு நிறைய வந்து பெப்பர் ட்ரீஸும் பயங்கரமாக வந்து பேம்பூ ட்ரீஸும் இருக்குங்கிறாங்க. ஸோ மிளகு மரங்களும் பேம்பு மூங்கில் மரங்களும் நிறைய இருக்கிறது வந்து ரெண்டாவது லேயர். இது வந்து நம்ம ஊருக்குள்ள கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு எனக்கு இது கேட்குறது. நான் சொன்னேன் அது போனதில்லை, கேள்விப்பட்ட விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுனை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சுனைனா வந்து இந்த மலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் போயிருந்தோம், இல்லை காட்டுக்குள்ளே கொஞ்சம் போனால் கூட தெரியும். மலையில் வந்து திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி சேர்ந்துருக்கும், ஒரு ஊற்றுலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல, அதை சுனைன்னு சொல்லுவாங்க. கைத்தட்டி சுனைன்னு ஒன்று வந்து ரெண்டாவது மலையில் இருக்குது, ரெண்டாவது ஸ்டெப் போகிறப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிற கைத்தட்டி சுனை என்னன்னா கைத்தட்டினா அங்கே வந்து தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ அங்கே பைப்லாம் வச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து கைத்தட்டினா தண்ணி வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் கேட்குறதுக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தாலும் பர்சனலாக பார்க்கலங்கிறதுனால அதுக்கு வவுச் பண்ணல. பட் சொல்கிறாங்க, பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இங்கே மூன்றாவது மலையில் வந்து நான் சொன்னேன் கைத்தட்டி சுனை. அதுக்கப்புறம் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து இங்கே இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த பேர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பற்றி நான் தனியாக வேணால் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னா சொல்லுங்கள். நான் அவரை பற்றி வாசிச்சது கிடையாது. பட் நம்ம ஊர் கதைகளில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன். அவர் வந்து அங்கே வாழ்ந்ததாகவும் அதனால அவருக்கு அங்கே அவரோட பேரில் வந்து அங்கே இன்னொரு தண்ணி சேர்ந்துருக்கிற ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து முருகன் வந்து அவர் கண்ணு முன்னாடி தோன்றியதா ஒரு நம்பிக்கை இருக்குது. இவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கப்போ முருகன் வந்து அந்த சித்தர் முன்னாடி இந்த மூன்றாவது மலையில தோன்றியதா சொல்றாங்க. ஸோ இந்த மூணாவது மலையோட ஸ்பெஷாலிட்டி அது. நாலாவது மலை என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு லேண்ட்ஸ்கேப் வந்து இப்படி மேலே ஏற ஒரு மலையில ஏறுறப்போ ஒரு சின்ன சில்னஸ் வரும்ல. பட் நாலாவது மலையில வந்து கம்ப்ளீட்டா கோல்டாக ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க. ஸோ ஃபோர்த் மலையில வந்து ஃபுல்லா வந்து கிராஸ் லேண்டா இருக்கும். அட் த சேம் டைம் மக்கள் வந்து ஒரு நல்ல ஏரி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸா இருக்குங்கிறாங்க. அண்ட் ஒட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சித்தரோட சமாதியும் இந்த இடத்துல இருக்குது.
அடுத்து வந்து 5வது மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமன் களி உருண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய உருண்டை ஷேப்ல இருக்குங்கிறதுனால பீமன் களி உருண்டைங்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து இங்க தங்குனதா சொல்றாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம குணா கேவ்ஸை பத்தி பேசியிருந்தோம். அந்த குணா கேவ்ஸ் வந்து முன்னாடி பாண்டவர்கள் வந்து அங்கே தங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கதை சொன்னாங்க. இங்கே என்னன்னா வெள்ளிங்கிரி மலையை பற்றி அந்த மலையிலுமே வந்து பாண்டவர்கள் தங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இத்தனை கதையில் வந்து பாண்டவர்கள் வந்து ஒரு வருஷம் யாரு கண்ணுக்குமே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கணும்னு கதை இருக்குது. அப்போ வந்து அவங்க இங்கெல்லாம் தங்குனாங்களான்னு கதைகள் வந்து இந்த மாதிரி இன்டர்லிங்காக இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். கொடைக்கானல் மலையில் இருக்கிற குணா கேவ்ஸ் வந்து ஒரு காலத்துல பாண்டவர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த மலையிலையுமே 5வது மலையில வந்து பாண்டவர்கள் இங்க வாழ்ந்ததா இங்க இருக்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க காட்டுக்குள்ள அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் 5 வருஷம் அந்த 5வது மலையில அவங்க பாண்டவர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அதனால அந்த பீமன் அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குகை இருக்குன்னா அந்த குகைக்குள்ள கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்து தங்க முடிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குகை